ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபேமிலி vlog தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் நடக்க போகுதுங்க. அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நான் உங்கள் கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஃபங்க்ஷனோட முன்னாடி நாள் நைட்லேருந்தே vlog ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை போயிட்டுருக்கோம். நைட்டில் ட்ராவல் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வெயில் இருக்காது, ரோட்ஸ்லாம் ரொம்பவே அமைதியாக இருக்கும், குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நாமுமே ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணலாம். பொதுவாக ஜூலை மந்தில் வர கிளைமேட் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. வெயில் ரொம்ப இருக்காது, மழை கொஞ்சமாக இருக்கும். நாங்கள் போகும்போது கூட கொஞ்சமாக தூறல் போட்டுச்சு. நல்லா சில்லுன்னு அடிக்கிற காற்றுல குழந்தைங்க சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க. அப்புறம் என்ன, அப்படியே காற்று வாங்கிக்கிட்டு இளையராஜா சாங்ஸ்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையாக சென்னையை வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு லேட் நைட் ஒரு 1 o'clock இருக்கும். அப்போ தான் நாங்கள் ரீச் ஆனோம். ஸோ போனவொடனே ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு, எல்லாருமே தூங்கிட்டோம். அடுத்த நாள் மார்னிங்லேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ விடியற் காலையில் 4 மணிக்கு ஒருத்தர் தான் எழுந்துக்க ஆரம்பித்தோம். இங்கே என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு பொண்ணுக்கு 11வது நாள் புண்ணியதானம் செய்ய போகிறோம். அதுக்குண்டான வேலைகள் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயம் ஆப்வியஸாக எப்போவுமே விடியற் காலையிலே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எப்போதும் போல் காலை எழுந்திரிச்சு வாசல்லாம் பெருக்கிட்டு, இன்றைக்கி வர நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லவே வேணாம். ஸோ ஸ்பெஷலான ஒரு கோலம் தான் இருக்கணும். அதுக்காக தான் எங்கள் அக்கா வந்து போட்டுட்ருக்காங்க. காலையிலேயே அந்த பெண்ணுக்காக வச்சுருந்த அந்த ஓலையை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே வச்சு எரிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் வீடு முழுக்க சுத்தம் பண்ணுவாங்க. அப்புறமா ஐயர் வந்து ஹோமம் வளர்த்து பூஜைகள்லாம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். ஸோ இந்த அழகான கோலத்தை போட்டு முடிச்சுட்டு மற்ற வேலைகளை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டி ரோசஸ் வச்சு நானும் என்னோடய அத்தையும் வந்து பூ கட்டிகிட்டு இருந்தோம். இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போதும் போல் நம்ம எப்படி மேலேயும் கீழேயும் வச்சு பூ கட்டுவோமோ அதே மாதிரி தான் கட்டணும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கட்டினீங்க அப்படின்னா இதுவே வந்து ஒரு மாலை மாதிரி நமக்கு வந்துடும். இதை எங்கள் அத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பெரிய பெரிய பூக்களாக இருக்கிறதுனால ரொம்ப கிட்ட நெருக்கமாக வச்சு கட்டினோன்னா அதோட காம்புகள்லாம் வந்து உடஞ்சிரும். அப்படின்றதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு விட்டு கட்டினோம் அப்படின்னா சுற்றி நமக்கு ஒரு மாலை மாதிரியே வந்து கிடச்சிடும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நானே அன்றைக்கி தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இதில் கூட இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு மாலை மாதிரி செய்யலாமா அப்படின்றத அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். எப்போதுமே மனையில் பொண்ணை உட்கார வச்சு நல்ல விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து மாலைகள் தேவைப்படும். கண்டிப்பாக பொண்ணுக்கு போட்டு தான் செய்வாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே ஸ்பெஷலாக ஒரு மாலை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா தலைக்கு வைக்கிறதுக்காக நல்லா அடர்த்தியாக வந்து முல்லைப்பூ வந்து கட்டியாச்சு. அதுவுமே வந்து உதிரியாக தான் வாங்கி கட்டினோம். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து கட்டிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக போச்சு. இப்போ கொஞ்சம் நல்லாவே விடிஞ்சிருச்சுங்க. நல்லா வெளிச்சமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில் வந்து ரொம்பவே பரபரப்பாக சமையல் வேலைகள் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம அங்கே தான் போயிருக்கோம். ஒரு 40 பேருக்கு உண்டான சமையலை நாங்களே ஒன்றா சேர்ந்து காய்கறிகள்லாம் வெட்டி நாங்களே சமைச்சோம். காலையில் டிஃபனும் ரெடி ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் லஞ்சுமே அப்போவே ரெடி பண்ணியாச்சு. ஆளுக்கு ஒரு வேலையாக வந்து பிரித்து எடுத்துக்கிட்டோம். எல்லோரும் ஒரு 10 பேர்கிட்ட ஒன்றா உட்காந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கலாய்ச்சிக்கிட்டு வேலை செய்கிறதே தெரிலங்க. அவ்வளோ ஜாலியாக போச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டிஃபனுக்கு உண்டான வேலைகளை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது என்ன ஐட்டம்லாம் நாங்கள் செஞ்சுருந்தோம் அப்படின்னா, இட்லி, பொங்கல், சாம்பார், வடை, அப்புறம் கேசரி. ஸ்வீட் இல்லாமையா? கண்டிப்பாக ஸ்வீட்டோட சும்மா சூப்பராக இருந்தது டிஃபன் ஐட்டம்லாம் செஞ்சு முடித்தா கொஞ்ச நேரத்துலேயே வந்து லஞ்சுக்கு உண்டான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு உண்டான காய்கறிகள்லாம் வந்து நம்ம குட்டீஸே வந்து நமக்கு நறுக்கி கொடுத்தாங்க. குட்டி பசங்களாம் கூட அவங்க பங்குக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் வந்து இங்கே சமையலுக்கு பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது. லவ் யூ மை குட்டீஸ். நானுமே வந்து காய்கறிகள்லாம் கொஞ்சம் நறுக்கி கொடுத்துட்ருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நம்மளும் இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லைங்களா, நானும் செஞ்சேன் அப்படின்னு. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. 9 மணிக்கெல்லாம் ஐயர் வந்துடுவாங்க. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம லஞ்ச் வேலையும் முடிச்சாகணும். ஸோ குட்டீஸ் முதல் கொண்டு எல்லாருமே ஒரு வேலையை பிரித்து செஞ்சதுனால ஒரு சமையல் வேலையாக முடிஞ்சிகிட்டே வந்தது. இங்கே வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே காலையிலேயே கமகமான்னு வாசனை நம்மளை அப்படியே இழுத்துச்சு. என்ன பண்ணுறது, அது லஞ்சுக்கு தான்.
லஞ்சுக்கு என்ன ஐட்டம்லாம் நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதம், சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு, பட்டாணி, மசாலா, கேரட், பீன்ஸ் பொரியல், அப்பளம். ஒரு பக்கம் பரபரப்பாக சமையல் வேலைகள் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் அனல் பறக்க நம்ம பசங்களோட ஜிம் ஒர்க் அவுட் போயிட்டு இருந்தது. கரெக்டாக பண்ணிட்டாங்கப்பா. ஷோபா எவ்வளோ வேலை. பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது பில்டப்புன்னு. ஃபங்க்ஷனுக்கு நாங்களுமே ரெடி ஆகிட்டோம். நான் வந்து ப்ளூ வித் பிங்க் இந்த டிசைனர் சாரீ தான் வந்து அன்னைக்கு போட்டிருந்தேன். எல்லாமே ப்ளூவாக இருக்கே, ஒரு வேளை பிளான் பண்ணி போட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளான்லாம் எதுவுமே பண்ணலைங்க, அதுவே கோஇன்சிடென்ஸாக அமைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரே கலரில் வெரைட்டியாக ட்ரெஸ் பண்ணி ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐயர் வந்து இனிஷியலாக என்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தார். பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஐயர் வந்து அவரோட பூஜைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ பெண் குழந்தையோட அவங்க அப்பா அம்மாவை வந்து உட்கார வச்சு முதல்ல வந்து அதற்குண்டான பூஜைகள்லாம் வந்து செய்வாங்க. எப்போதும் போல் ஹோமம்லாம் வளர்த்து அந்த பூஜையை வந்து முடிச்சு வச்சாங்க. ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயரோட பூஜை வேலைகள் வந்து பரபரப்பாக போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பெண் குழந்தைங்களுக்காக வந்து எங்கள் மாமா வந்து ஒரு க்யூட்டான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு போடுற இந்த ஹேர் கிளிப்ஸு, பேண்டு இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை பார்த்ததுமே குட்டீஸ் எல்லாமே சுற்றி உக்காந்துக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம், ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டாங்க. பெண் குழந்தைங்களுக்கு வேறு என்னங்க வேணும், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்தாலே அவ்வளோ சந்தோஷமாயிடுவாங்க. என்னோட பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. அவ்வளோதாங்க, காலை வேலைகள் முடிஞ்சிருச்சு. இப்போ விலாக் வந்து ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் வந்து ஒரு நலங்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இப்போ நாங்கள் பொண்ணை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு லெஹங்கா மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஃப்ரீயார் மாதிரி விட்டால் தான் நல்லாயிருக்கும்னு ஜஸ்ட் ஒரு சின்ன பஃப் வச்சு ஃப்ரீயார் விட்டாச்சு. என்னுடைய பெரிய நாத்தனார் பொண்ணு வித்யஸ்ரீ தான் வந்து இவங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டுருந்தாங்க. குழந்தையோட ஸ்கின்னுன்றதுனால ரொம்ப அதிகமாக மேக்கப்பும் போடாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் ரொம்பவே நீட்டாக போட்டிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். என்னோட கருத்து என்னென்னா, இந்த மாதிரியான பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே நம்மளால் முடிஞ்ச மேக்கப்பை வந்து போடுறது தான் நல்லது. ஒரு பார்லருக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டோன்னா அங்கே வந்து ரொம்ப ஹெவியான ஒரு மேக்கப் கொடுத்துருவாங்க. அப்போ அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வித்யஸ்ரீ இப்போ தான் மேக்கப் போட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறாங்க. ஆனால் அவங்களோட ஒர்க் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அவங்களோட வேலையை ரொம்பவே அழகாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. யாரும் பயப்படாதீங்க, இது நான் தான். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு தான் ட்ரை பண்ணேன். இதுக்கு பேர் டோனட் பன். இதே எங்கள் அக்கா தான் எனக்கு போட்டு விட்டாங்க. 60-70களில் வர சரோஜா தேவி மாதிரி கொண்டை போட்டால் நம்ம மூஞ்சிக்கு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தங்க. ஆனால் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பொண்ணு அழகாக ரெடியாகி மனையில் வந்து உக்காந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரே ஒரு நலங்கு வச்சுட்டு புடவை வந்து வச்சு கொடுப்பாங்க. அந்த சாரியை தான் கட்டிட்டு வந்து மறுபடியும் மனையில் உட்காருவாங்க. அடுத்ததாக சாரீலாம் கட்டிட்டு வந்து ரெடியாகி உக்காந்துட்டாங்க. என்ன தான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் அந்த சாரீ கட்டி பூ வச்சவொன்னே ஒரு தனி அழகு வந்துடுச்சு பார்த்தீங்களா. நலங்கு வேலைகளும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடவே வந்து இந்த கூட இருக்கிற பெண் பிள்ளைகள்லாம் வந்து உட்கார வச்சு அவங்களுக்குமே சேர்ந்து வந்து நலங்கு வச்சு விடுவாங்க. அப்போ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப குஷியாக இருக்கும். அப்புறமா ஒருத்தராக எல்லாருமே வந்து நலங்கு வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நலங்கு வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒற்றைப்படையில் வர 5, 7, 9 இந்த மாதிரி வந்து 9 பேர் 11 பேர் இந்த மாதிரி வந்து நலங்கு வைப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு 11 பேர் போல் நலங்கு வச்சோம். ஸோ இந்த வேலைகள்லாம் வந்து அழகாக முடிஞ்சிருச்சு.
இந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் ரிலாக்ஸாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சரி வாங்க எல்லாரும் வந்து பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பழைய ஃபோட்டோஸ். எல்லாமே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அவ்வளோ பொக்கிஷம் மாதிரி அவ்வளோ அழகாக பத்திரமா வச்சுருந்தாங்க. ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோனா அப்போனா நினச்சி பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு அதை வந்து பார்க்கும்போது. எங்கள் மாமாவோட முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் அவர் எவ்வளோ ஆர்வமாக வந்து அதை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு. அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, இதையே நம்ம ரீக்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரி ஓல்டு ஃபோட்டோஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஓல்டு ஃபோட்டோவை அதே மாதிரி படிக்கட்டில் உட்காந்து இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணாங்க. இந்த ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ஃபங்க்ஷன் வேலைகள்லாம் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு டின்னர் டைம் வந்துடுச்சு. என்ன டின்னர்னு கேட்குறீங்களா? தடபுடலான விருந்தை விட இது சூப்பரான ஒரு விஷயங்க. அதுதான் கூட்டாஞ்சோறு. லஞ்சுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, சாப்பாடும் சாம்பாரும். அதுதாங்க இன்றைக்கி டின்னர். மதியானம் செஞ்சுருந்த சாம்பாரை விட ஈவினிங் அந்த சாம்பாரே நல்லா ஊறி இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டோடு இருந்துச்சு. இதுக்கு தொட்டுக்க அப்பளம். இப்படி குழந்தைங்கள்லாம் சுற்றி உட்காந்து ஒரு கைப்பிடியாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாப்பாடு உள்ளே போகிறதே தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை ஒன்றா இருக்கும்போது நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. கலகலன்னு பேசிக்கிட்டே எவ்வளவு தான் நம்ம சாப்பிட்றோன்னு கூட தெரியாமல் கொடுக்க உள்ளே போயிட்டே இருந்தது. இப்படி எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒன்றா சாப்பிடும்போது அன்போடு கலந்து அந்த சாப்பாடை நமக்கு கொடுக்கும்போது மனசும் நிறைஞ்சிடுச்சு, வயிறும் நிறைஞ்சிடுச்சுங்க. யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, எல்லாரும் சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நாங்கள் எல்லாரும் போய் படுத்து தூங்க போகிறோம். இந்த அழகான ஃபேமிலி vlog இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.